ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுண்டல் வத்தல் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சேர்த்து பண்ணும்போது குழம்பு இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. இது நல்லா காயட்டும். இதில் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே நான் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஜீரகம் இல்லை, அதனால் ஜீரகத்தூள் சேர்த்துருக்குறாங்க. இப்போது வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விடலாம். அடுத்ததாக 3 பழம் தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாங்க. தக்காளி அரைச்சிட்டு சேர்க்கும்போது குழம்பு நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி அரைச்சிட்டே சேர்த்துக்கலாங்க. இது கூடவே புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதித்து வரட்டும், பார்க்கலாம். நல்லா கெட்டியாக வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள். இதை அப்படியே நம்ம இறக்கி வச்சுட்டு இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அந்த குழம்பை இறக்கி வச்சிடலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துட்டு நம்ம இந்த சுண்டை வத்தலை இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். சுண்டல் வத்தல் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுண்டல் வத்தலை போடுங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இதை அப்படியே அந்த எண்ணெயோடு சேர்த்து குழம்புல சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான சுண்டல் வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 2 நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுடு சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.